சாந்தி வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நர்மதாவுக்கு வந்து பெரிய பொண்ணு ஆனது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சாந்தி வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நர்மதா இவ்வளோ பெரிய பொண்ணாகிட்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தாத்தா பாட்டி அங்கே வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஷயம் கேள்விப்படுதாமா நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாரிங்க உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியல மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே அது பரவாயில்லம்மா இது தானே இருக்குது அப்படின்னோடனே, என்னது சம்மந்தி வீட்டுக்கு நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை இல்லை சொன்னாங்க, நேரில் வந்து சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சமாளிக்கிறாரு. அடுத்து வந்து ஏண்டி எல்லாம் இருக்காங்க, ஓன் புருஷன் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து கேட்குறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி புருஷன் மட்டும் இங்கே இல்லை, அவர் மட்டும் வந்து சந்தோஷமாக இருக்காரா தனியாக, இங்கே வரணும் வேலை செய்யணுன்றது அலுப்பு அவருக்கு. என்ன தான் பெரிய இடமா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து வேலை செய்யணும், அப்போ தான் 4 பேர் அவருக்கும் வந்து இருப்பாங்கன்றது தெரியாது அவருக்கு அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ண திறமை எல்லாரும் அப்படியே வந்து தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து கேட்குறாங்க பாட்டி, கல்யாண பாட்டி, உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே, இல்லை அவங்களுக்கு நாங்கள் சொல்லலை அப்படின்றாங்க. உடனே வந்து தாத்தா வந்து சரி பரவாயில்ல விடுங்க, அப்படியே தெரியாமே இருக்கட்டும், எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து நலுங்கு வைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. வந்து நர்மலாவுக்கு புது பாவாடை சட்டை வந்து போட்டு வந்து அழகாக உட்கார வைக்கிறாங்க சேரில். எல்லாமே வந்து ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியே வந்து பட்டாசு சத்தம் கேட்குது. எல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து அவ்வளோ சூப்பராக என்ன பண்ணுறாரு, டான்ஸ் ஆடிட்டு அதே மாதிரி வந்து நிறைய சீரெலாம் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பேண்டு வாதியெல்லாம் வந்து வருது. அதெல்லாம் பார்த்து சாந்தி வந்து பார்த்தியா உன் வீட்டு மாப்பிள்ளையை எப்படி வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, பெரிய இடம்னா பெரிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கூட்டிகிட்டு வராங்க. என்ன பண்ண தெரியாமல் சாரதா தவிக்கிறாங்க. சரி அதான் பார்த்தீங்களா, எங்களோட வந்து பங்கும் வந்துடுச்சு, அதே மாதிரி இன்னொரு மாப்பிள்ளை இவரோடதும் வந்துடுச்சு, எல்லா மாப்பிள்ளைங்களும் வந்துட்டாங்க சாரதா, உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க. அதை பார்த்து சாந்தியை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சாரதா முழிக்கிறாங்க. அடுத்து வந்து சாந்தியை சமாதானப்படுத்துகிறாங்க பாட்டியும் தாத்தாவும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனில் வந்து சமயம் வந்து எல்லாமே எடுத்து வந்து வைக்கிறாங்க, சீரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு அந்த பையன் செஞ்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. விடு சாரதா, இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டு சரி காவேரி விஜயும் 2 பேரும் சேர்ந்து வந்து சீரெலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாந்தி. அதை பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க சாரதா. உன்னை காவேரி வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. வாடி காவேரி, என்னடி தனியாக நிற்கிற, உன் புருஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி நிற்க வச்சிடறாங்க சாந்தி. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து காவேரி என்ன பண்ண தெரியாமல் பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அம்மாவை என்ன சொல்ல போகிறாங்களோன்னு. அடுத்து வந்து வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நடுங்க வைக்கிறாங்க 2 பேருமே சேர்ந்து. நர்மதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து நகை, அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வச்சு வந்து கொடுக்குறாங்க தாத்தாவும் பாட்டியும். இதெல்லாம் வேணாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னோடனே, இங்கே பாருமா இது வந்து எங்கள் வீட்டு பேத்திக்கு நாங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் நீ வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, நீயே வேணாம் சொல்கிற சாரதா, அவங்க முறையை அவங்க பண்ணுறாங்க அப்படின்றாங்க சாந்தி. ஐயோ இந்த சாந்தி வேறு புரியாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காளே, சாரதா என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து காவேரி பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ காவேரி வந்து வேணாம் சொன்னா இருங்க எங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்படின்றாங்க. கேட்க மாட்டேங்கிறாரு. காவேரி இந்த ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கணும் காவேரி, என்ன காவேரி நீ அப்படி சொல்லிட்டு வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போய் நர்மதா பக்கத்தில் நின்று ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்க சொல்கிறாரு. காவேரி வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மாமா மாமி விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா நடக்குது உங்கள் வீட்டில், உனக்கும் அந்த வீட்டு ஃபேமிலிக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா, அப்போ காவேரியோட புருஷன் நீ தானா அப்படின்றாங்க. ஆமாம் மாமி, சாரி மாமி, உங்ககிட்ட சொல்ல முடியல, மன்னிச்சிடுங்க மாமி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணதுலாம் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா செமையாக டென்ஷன், என்ன நீ நினச்சிட்டு இருக்கோம் மனசில், போயிடுறதா இருந்தால் இப்போவே போயிட வேண்டியதானே, எதுக்கு வேணும்னே வந்து நான் என் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இப்போது அந்த பையன் கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டல, உனக்கு அப்போ மனசில் ஆசை இருக்குன்னு அர்த்தம், அப்போது என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிற, வேறு வழி இல்லைம்மா, சாந்தி அத்தை தான், அவள் 1000 சொல்வா, அதுக்காக என்ன வேணாலும் நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ பாட்டி வந்து அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சாரதா, அவளுக்கும் ஆசை இருக்காதா, எல்லாம் ஜோடி ஜோடியாக நிற்கும் போது அவளும் அவன் புருஷன் கூட நிற்க மாட்டாளா, நீ இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டியா சாரதா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் சாரதா.